என்ன படிக்கலாம், எங்க படிக்கலாம், எப்படி படிக்கலாம் என்பதற்கான தீர்வுக்களம் முத்தாயம்மாள் கல்வி நிறுவனங்கள் வழங்கும் கரியர் கிங். பிரபல கல்வி ஆலோசகர் ஜெயபிரகாஷ் காந்தி அவர்கள் பங்கேற்கும் கல்வி ஆலோசனை நேரம். என்ன படிக்கலாம், எங்க படிக்கலாம், எப்படி படிக்கலாம் என்பதற்கான தீர்வுக்களம் முத்தாயம்மாள் கல்வி நிறுவனங்கள் வழங்கும் கரியர் கிங். பிரபல கல்வி ஆலோசகர் ஜெயபிரகாஷ் காந்தி அவர்கள் பங்கேற்கும் கல்வி ஆலோசனை நேரம். வனேத்ரா முத்தையம்மாள் எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன் வழங்கும் கரியர் கிங் கல்வி ஆலோசனை நேரம். கோஸ்பான்சர்ஸ் பை ஞானமணி எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன் அண்ட் மகேந்திரா எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன். நிறைய தகவல்கள் நம்ம தெரிஞ்சிட்ருக்கோம். அண்ட் நிகழ்ச்சியை பார்த்துருக்கிற மாணவர்கள் பெற்றோர்களுக்கு இருக்கிற பல்வேறு சந்தேகங்கள் ஏன் மூலியமாகவும் அதற்கான தீர்வுகளையும் நம்ம காணிட்டுருக்கோம். ஸோ நீங்களும் நம்ம நிகழ்ச்சியில் கலந்துட்டு உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்கள், ஐ மீன் 12th அப்புறமா என்ன படிக்கலாம், என்ன கோர்சஸ் எடுத்தால் எங்கே வேலை கிடைக்கும், அந்த வேலை வாய்ப்பு தொடர்பான சந்தேகங்கள் நீங்களும் தாராளமாக நம்ம நிகழ்ச்சியில் கலந்துட்டு கேட்டுக்கலாம். அதுக்கு நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த 8608605444 இந்த நம்பருக்கு நீங்கள் தாராளமாக கால் பண்ணி உங்களுக்கான சந்தேகங்களை நம்ம சார்கிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம பிரேக்குக்கு முன்னாடி நிறைய தகவல்கள் நம்ம கல்லூரியை பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு இப்போ என்னென்னா, நம்ம கல்லூரியோட இந்த லேபார்ட்ரியோட ஃபெசிலிட்டிஸ் அண்டு லைப்ரரி, ஸோ இந்த மாதிரி சிறப்பு அம்சங்களை பற்றி சொல்லுங்கள். பிகாஸ் நம்ம கல்லூரியோட அவுட்லுக்கு பார்க்குறப்ப ரொம்ப இம்ப்ரெசிவாக அட்ராக்ஷனாக இருக்குது. ஸோ கல்லூரிக்கு உள்ள மாணவர்களுக்கு தேவையான இந்த வசதிகளை பற்றி சொல்லுங்கள் சார். இப்போ நீங்கள் கல்லூரியினுடைய அவுட்லுக்னு சொல்லும் பொழுது நாங்கள் வந்து இந்த காம்பவுண்ட், ரோடு இதெல்லாமே இப்போ மாடர்னைஸ் பண்ணியிருக்கிறோம், புதுசாக வந்து எடுத்து கட்டியிருக்கிறோம். ஸோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு தோற்றம் அந்த வெளியே இருந்து பார்க்கும் பொழுது. லெபார்ட்ரியை பொறுத்தவரையில் நாங்கள் ஒரே ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கிறோம். எங்கள் கல்லூரி நிர்வாகமும் வந்து அதில் ரொம்ப ஒரு சிலபஸில் என்ன ப்ராக்டிக்கல் இருக்கோ அதை அந்த ப்ராக்டிகல்ஸை வந்து ஒவ்வொரு மாணவனும் அதை ஆய்வக கூடத்தில் செய்யணும். அது ரொம்ப முக்கியம். ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் வந்து அந்த பையனுக்கு வந்து அந்த சோதனை அவனே பண்ணணும். ப்ராக்டிக்கல் எக்ஸாம்லேயும் தனிப்பட்ட முறையில் அவன் வந்து பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து நாங்கள் தயார் பண்ணணும். இதுதான் எங்களுடைய லட்சியம். எந்த லேபை எடுத்துக்கிட்டாலும் இப்போ சிஸ்டம் வந்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சிஸ்டத்துக்கு வந்து ஒரு பையன், அவ்வளோதான். ஒரு 2-3 பேரை சேர்த்து வச்சு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரு பையனுக்கு ஒரு சிஸ்டம், அவன் அதில் வந்து ஒர்க் பண்ணணும். அதே மாதிரி வந்து கெமிஸ்ட்ரி லேப் ஆனாலும் சரி, ஃபிசிக்ஸ் லேப் ஆனாலும் சரி, சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து காமனாக இருக்கும். அதில் வந்து தவிர்க்க முடியாது, அது இண்டிவிஜுவலாக கொடுக்க முடியாது. எந்தெந்த ப்ராக்டிக்கல் வந்து இண்டிவிஜுவலாக பையங்க வந்து பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் நாங்கள் வந்து அதே மாதிரி சிலபஸில் இருக்கக்கூடிய ப்ராக்டிகல்ஸ் எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இப்போ நாங்கள் வந்து தன்னாட்சி ஆகியிருக்கிறோம். இந்த வருடம் முதல் வருடம் மாணவர்கள் வந்து எங்களுடைய சிலபஸ் படிக்குது. ஏன்னா எங்கள் போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் எல்லாமே வந்து கல்லூரியினுடைய குழு, அதிலிருந்து நாங்கள் வந்து எங்களுக்குன்னு ஒரு சிலபஸ், இதை வந்து அதையும் நாங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். இப்போ வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம்லாம் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இது வந்து லேபை பொறுத்தவரையில் லேபில் வந்து ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பயாலஜியில் வந்து ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி, ஒரு சில இல்லை, ஒரு 10-15 வருடங்களுக்கு முன்னாடி தமிழகத்தினுடைய கல்லூரிகளில் வந்து ஆய்வக கூட வசதிகள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டுலாம் ஒரு அசஸ்மெண்ட் ஒரு தனியார் தொலைக்காட்சியும் ஒரு நிறுவனமும் சேர்ந்து நடத்துகிறாங்க. அதில் தமிழ்நாடு லெவலில் செகண்ட் பெஸ்ட் பயோடெக்னாலஜி லெபார்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்கியிருக்கிறோம். அந்த மாதிரி வந்து அந்த நேரத்தில் வந்து அந்த படிப்புக்கு பயோடெக்னாலஜிக்கு வந்து நிறைய மாணவர்கள் வந்து சேர்க்கை நடந்தது. அதிகப்படியான மாணவர்கள் முதுநிலை படிப்பு, போஸ்ட் கிராஜுவேட் படித்தாங்க, எம்ஃபில் பிஹெச்டி பண்ணாங்க. அதனால் அந்த ஆய்வக கூட வசதியெல்லாம் ரொம்ப சிறப்பாக நாங்கள் வந்து பண்ணியிருக்கிறோம். இப்போ வந்து உங்களுக்கு தெரியும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அதிகமாக வந்து மாணவர்கள் வந்து படிக்கிறாங்க. இந்த கம்ப்யூட்டர் ஃபெசிலிட்டி நாங்கள் வந்து அப்கிரேடட் சிஸ்டம், நீங்கள் அவுடேட்டட் சிஸ்டம் இல்லை, அப்கிரேடட். இதை ஏன் சொல்கிறேன்னா, எங்கள் கல்லூரியில் வந்து நாங்கள் வந்து டிசிஎஸ் அயானுடைய ஆன்லைன் எக்ஸாமினேஷன் சென்டர், இன்றைக்கி நீட் போன்ற எக்ஸாம், பிஜி நீட் போன்ற எக்ஸாம், ஐஐடி ஜிஇ எக்ஸாம், இதெல்லாம் ஆன்லைனில் எக்ஸாம் சென்டராக வந்து எங்கள் கல்லூரி இருக்குது. அப்போ அந்த மாதிரி நிறுவனங்கள் வந்து கல்லூரியில் வந்து சிஸ்டத்தில் வந்து எக்ஸாம் நடத்துகிறாங்க அப்படின்னா அந்த தரம் எப்படி இருக்கும் அதெல்லாம் நீங்கள் வந்து நீங்களே தீர்மானிச்சிக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 850லேருந்து 900 சிஸ்டம் எங்கள் வனேட்ரா முத்தையம்மாள் இன்ஸ்டிடியூஷன்ஸில் இருக்குது. ஸோ ஒரு டிசிஎஸ் அயானுடைய ஆன்லைன் எக்ஸாமினேஷன் சென்டராக வந்து இந்த கல்லூரி நிறுவனங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கம்ப்யூட்டர் லேபினுடைய தரத்தை நீங்கள் வந்து பார்க்க. பயாலஜிக்கு நான் சொல்லிட்டேன். இதே மாதிரி வந்து ஃபிசிக்ஸ் லேப், ஃபிசிக்ஸில் வந்து இது போக நாங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கிறோன்னு சொல்லியாச்சுன்னா, ஆராய்ச்சி R&D
அப்படிங்கிற அந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு தனியாக லேப் இருக்குங்க. இதில் வந்து ரொம்ப ஹைஃபை இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இல்லை ஒரு உதாரணம் சொல்லணும்னா இந்த ஆர்டிபிசிஆர். இப்போ இந்த கொரோனா காலத்தில் கூட நாங்கள் வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட், இப்போ நீங்கள் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஏதாவது ஒரு ஸ்கீமில் வாங்கியிருப்போம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டே வந்து பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. எதுக்கு கொடுத்தாங்கன்னா இந்த ஆர்டிபிசிஆரை வந்து உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு கொடுத்து அப்போ அங்கே டெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு பத்தாது. அப்போது எங்கள் கல்லூரியிலேருந்து நாங்கள் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து நாமக்கல் அரசு பொது மருத்துவமனைக்கு வந்து பல மாதங்கள் அங்கே இருந்தது. அந்த டெஸ்ட்டு வந்து அது மூலமாக பண்ணி அதுக்கு எங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட்டும் கொடுத்தாங்க. இந்த மாதிரி கல்லூரி வந்து இந்த ஆர்டிபிசிஆரை வந்து எங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த R&D லேபில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெச்பிஎல்சி இந்த மாதிரி வந்து ஆர்டிபிசிஆர் இந்த மாதிரி உள்ள ஒரு ஹைடெக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து வச்சுருக்கிறோம். அப்போ போஸ்ட் கிராஜுவேட் படிக்கிற மாணவர்கள், ஆராய்ச்சி மாணவர்களுக்கெல்லாம் வந்து பயனுள்ளதாக இருக்கும். சரி, எங்கள் கல்லூரி மட்டும்தானா அப்படின்னா இல்லை, இங்கே கன்சல்டன்சியும் இருக்குது. மற்ற கல்லூரிகளில் ஆராய்ச்சி நிறுவனங்களில் படிக்கிற மாணவர்கள் வந்து ஒருவேளை அவங்களுடைய மாதிரிகள், ஆராய்ச்சிக்கு உட்படுத்தப்பட்ட மாதிரிகளை வந்து கொடுத்து இங்கேயே வந்து அதை அனலைஸ் பண்ணி அந்த ரிசல்ட்ஸ் வாங்கிட்டு போயிடலாம். இதுக்கப்புறம் வந்து எங்ககிட்ட வந்து சிபிசிஎஸ்ஐ கிளியர்டு, அதாவது எத்திக்கல் கமிட்டி கிளியர் பண்ண அனிமல் ஹவுஸ் ஃபெசிலிட்டி. நீங்கள் பயாலஜிக்கல் சயின்சஸில் வந்து சில இதெல்லாம் வந்து எக்ஸ்பெரிமெண்டல் அனிமல்ஸ், அந்த விலங்குகளை வச்சு தான் நீங்கள் வந்து இந்த மைஸ் இல்லைன்னா வந்து ரேபிட் இதை வச்சு தான் நீங்கள் வந்து பண்ண முடியும். கினிபிக் இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா. இப்போ இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து அப்ரூவ்டு லெபார்ட்டரி, அது அனிமல் ஹவுஸ். நாங்கள் வந்து அதுக்கு உண்டான முறையான அனுமதி பெற்று நம்ம அந்த சோதனைகளை வந்து அந்த விலங்குகளில் வந்து பண்ணலாம் அப்படிங்கிற அந்த அனுமதி வாங்கியிருக்கிறோம். ஸோ அப்படி வந்து அந்த ஆராய்ச்சி கூடங்கள்னு சொல்லும் பொழுது அண்டர் கிராஜுவேட் மாணவர்களுக்கு என்ன வேணுமோ அது, அதுக்கப்புறம் வந்து ஆராய்ச்சி மாணவர்களுக்கு என்ன வேணுமோ, முதுநிலை மாணவர்களுக்கு என்ன வேணுமோ அவ்வளவு ஃபெசிலிட்டியும் வந்து அந்தந்த துறையில் நம்ம ஏற்படுத்தி கொடுத்துருக்குறோம். இது போக வந்து இந்த R&Dயில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் வந்து இப்போ ஃபிசிக்ஸில் வந்து ஒரு உதாரணம் சொல்கிறேன், அவங்க வந்து ஒரு ஸ்கீம் வாங்கியிருப்பாங்க. அவங்களுடைய ஒரு பர்டிகுலர் துறையில் ஒரு 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 ஏரியாவில் வந்து அவங்க ரிசர்ச் பண்ணுறதுக்காக வேண்டி 3 வருடம் இல்லைன்னா 2 வருடம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சி மாணவர், அவங்களுக்குன்னு சொல்லிட்டு அந்த ஆராய்ச்சிக்காக வேண்டி வாங்கின அந்த எக்யூப்மெண்ட், அந்த ஃபெசிலிட்டிஸும், கிளாஸ்வேர், கெமிக்கல் எல்லாமே, இது எல்லாமே கல்லூரி மாணவர்களுக்கும் வந்து பயன்படல, அவங்களுடைய ஆராய்ச்சி தாண்டி அதையும் வந்து பயன்படுத்துகிறோம். ஸோ இந்த அளவுக்கு வந்து மல்டிபிள் ஃபெசிலிட்டிஸ் உள்ள ஆய்வகங்கள் தான் வந்து முத்தியம்மாள் நிறுவனங்களில் வந்து இருக்குது. கண்டிப்பாக சார். நேயர்களுமே நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கு முயற்சிகளும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நேயர்கள்ட்டையுமே நம்ம பேசி அவங்களுடைய சந்தேகங்களையும் நம்ம தீர்த்துக்கலாம். என்ன படிக்கலாம், எங்க படிக்கலாம், எப்படி படிக்கலாம் என்பதற்கான தீர்வுக்களம் முத்தாயம்மாள் கல்வி நிறுவனங்கள் வழங்கும் கரியர் கிங். பிரபல கல்வி ஆலோசகர் ஜெயபிரகாஷ் காந்தி அவர்கள் பங்கேற்கும் கல்வி ஆலோசனை நேரம். என்ன படிக்கலாம், எங்க படிக்கலாம், எப்படி படிக்கலாம் என்பதற்கான தீர்வுக்களம் முத்தாயம்மாள் கல்வி நிறுவனங்கள் வழங்கும் கரியர் கிங். பிரபல கல்வி ஆலோசகர் ஜெயபிரகாஷ் காந்தி அவர்கள் பங்கேற்கும் கல்வி ஆலோசனை நேரம்.